ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிந்த்ரால நான் சில்வர் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தனிஷ்கோட காயின் தான். 5 கிராம் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்ன கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினேன், எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்குது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே வந்தது. பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கவருக்குள்ள இந்த ஒயிட் கலர் பாக்ஸ்குள்ள வச்சுதான் சில்வர் காயின் வந்து கொடுத்துருந்தாங்க. லேமினேஷன் பேக்கிங்கோட வந்திருக்கு. இப்ப நம்ம லாங் டேர்ம்க்கு சில்வர்லாம் சேவ் பண்ண போறோம் அப்படின்னா சிலர் வந்து கருத்துருது இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க நிறைய கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி லேமினேஷன் பேக்கேஜோட நம்ம வச்சிருக்கும் பொழுது சேஃபாகவும் வச்சிருக்கலாம். இப்ப கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கு உங்களுக்கு யாருக்காது அப்படின்னா இதை வந்து நீங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5 கிராம் காயின் வந்து நான் 540 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதுவும் இந்த மாதிரி சீல் பண்ணி தான் வந்துச்சு. நான் தான் ஓபன் பண்ணும்போது சீல் வந்து பிரேக் பண்ணேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து காயத்ரி மந்த்ரா காயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல காயத்ரி மந்த்ரா பிரிண்ட் பண்ணி காயின் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் நிறைய லோட்டஸ் லீஃப், இன்னும் ஃபிளாரல் டிசைன்ல துளசி லீஃப் அந்த மாதிரி நிறைய லீஃப் டிசைன்ல எல்லாம் இருந்துச்சு. நான் இந்த காயின் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். போத் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லயும் காயின்ஸ் அவைலபிளா இருக்கு, ஸ்கொயர் ஷேப்லயும் அவைலபிளா இருக்கு. இது வந்து நான் மியா பை தனிஷ்க் அந்த ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணல, மிந்த்ரால தான் நான் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். மியாலையும் இருக்கு, ஆனா அதுக்கு கூப்பன் கோட் வந்து காயின்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியல, அதனால நான் அதுல பர்ச்சேஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்ல தான் வந்துச்சு. இது வந்து பெஸ்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். சின்ன ஃபங்க்ஷன், பர்த்டே இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த பேக்கேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்குள்ளேயே இதுக்கான பில்லும் இருந்துச்சு. சொல்லி 650 ருபீஸ் வந்து எனக்கு போட்டிருந்தாங்க. கூப்பன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 540 ருபீஸ்க்கு தான் கிடைச்சிச்சு. ஆனா நமக்கு பில் வந்து பாத்தீங்கன்னா 650 ருபீஸ்க்கு தான் வந்திருக்கு. தனிஷ்கோட மியா பை தனிஷ்க்ன்னு இருக்கு இல்லையா, இதுல மியா சில்வர் காயின்ஸ் நீங்க சர்ச் பண்ணுங்க, இல்லாட்டி தனிஷ்க் சில்வர் காயின் சர்ச் பண்ணி கார்ட்ல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆர்டர் பண்ணும்போது 650 ருபீஸ் இருந்துச்சு எம்ஆர்பி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 750 ருபீஸ் இருக்கு. இதுக்கு வந்து கூப்பன் கோட் பாத்தீங்கன்னா JWL6. இந்த கோட் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 150 ருபீஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். 150 ருபீஸ் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் 620 ருபீஸ்க்கு வந்து நீங்க இப்போ இந்த காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 20 ருபீஸ் போடுவாங்க. இப்போ வந்து நீங்க 620 ருபீஸ்க்கு வந்து இந்த காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிராம்ஸ் 10 கிராம்ஸ் எல்லாமே காயின்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. 1 கிராம் சில்வர் ரேட்டே பாத்தீங்கன்னா 120 ருபீஸ் வருது. நம்ம லோக்கல் ஷாப்ல போய் வாங்கினாலுமே அதுக்கான மேக்கிங் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு இந்த ரேட்ல தான் கிடைக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி லேமினேஷன் பேக்கிங்கோட வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். நீங்க ஷாப்ல இல்ல வேற ஜுவல்லர்ஸோட ஆப்ல இந்த மாதிரி செக் பண்ணிட்டு எங்க உங்களுக்கு கம்மியா ஆஃபர்ஸ்ல கிடைக்குதோ நீங்க அங்க பார்த்து சேவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. சில்வர் சேவ் பண்றது நல்லதா, ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகுமா, ஃபியூச்சர்ல சில்வரோட ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. கண்டிப்பா வந்து சில்வருக்கு வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சில்வர்ல வாங்க ட்ரை பண்ணுங்க. 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி ஒரே டைம்ல நீங்க வாங்காம அப்போ ரேட் கம்மியாகும் போதோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்ஸ்ல கிடைக்கும் போதோ 5 கிராம் 10 கிராம் இந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணி வைக்கும் பொழுது ஃபியூச்சர்ல நீங்க சேல் பண்ணணும் அப்படின்ற நீடு இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு இதை கொடுத்துட்டு சில்வர்ல பொருட்கள் வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். ஈவன் கோல்டு வாங்கும்போது கூட நம்ம சில்வர் காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறது என்னன்னா, இப்போ நம்ம போடும்போது 30% 35% லெஸ் பண்றாங்களே சில்வர், அப்புறம் எப்படி வந்து இது நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆக்சுவலி வந்து சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கொலுசு, செயின், பேங்கிள், இதெல்லாம் நீங்க எடுக்கும்போதுதான் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவாங்க. இது அதே ஷாப்ல இப்ப தனிஷ்குள்ளே போய் கொடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்துப்பாங்க. வேற ஷாப்ல கொடுக்கும்போது 5 to 7% வந்து லெஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு 150 ருபீஸ்லாம் சில்வர் போயிருச்சு அப்படின்னா நமக்கு இது வந்து கண்டிப்பா லாபமா தான் இருக்கும். 5 இயர்ஸ்க்கு மேல நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ 1 கிராம் காயின் நீங்க வாங்கணும் அப்படின்னா நியர்லி 10,000 வருது. 10,000 வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு 500 ரூபாய் ஒரு 600 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒரு 5 கிராம் வாங்க முடியும். இந்த மாதிரி நம்ம கையில கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்க
1 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டே வரும்போது ஃபியூச்சர்ல நல்லாவே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்க வந்து மிந்த்ரால ஆப்ல செக் பண்ணுங்க, அப்பப்போ ஆஃபர்ஸ் வரும். ஆர்வெட் சிஸ்டர் கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆஃபர் இருக்கு, கூப்பன் யூஸ் பண்ணி வாங்குங்க அப்படின்ட்டு. நான் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தப்ப எம்ஆர்பி 650 ருபீஸ் தான் இருந்துச்சு. அதுல நான் கூப்பன் போடும்பொழுது நான் வந்து 540 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ வந்து எம்ஆர்பி ரேட், அதாவது இந்த ப்ராடக்டோட ரேட்டே 750ன்னு அப்டேட் பண்ணிட்டாங்க. ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால இப்ப நீங்க கூப்பன் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா அதிகமா ஆச்சுனாலுமே கூட சில்வர் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் எப்போ வாங்கினாலும் கண்டிப்பா வந்து அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லயோ லாங் வீடியோலயோ ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு எனக்கு உங்களோட சஜஷனையும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தொடர்ந்து நான் அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் பத்தி, டிமேட் அக்கௌண்ட் பத்திலாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த ஷேர் வாங்கலாம், எதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு அதை பத்தி எனக்கு 100% நாலேஜ் வந்து கிடையாது. இது வாங்குங்க, இந்த ஸ்டாக் வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா மார்க்கெட் எப்ப வேணா ஏறும் இறங்கும். அதனால ஃபிக்ஸடா இதுல போட்டா கண்டிப்பா ரிட்டர்ன் கிடைக்கும், லாபம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வீடியோஸ் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சேனல்ல. அது ரிலேட்டடா உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதை நீங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு அது ரிலேட்டடா அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.